ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் மீண்டும் மீண்டும் அதிகமாக வீடியோ போடணுங்கிற எண்ணம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட லைக் அண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க. எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்குண்டான மோட்டிவேஷனே உங்களோட லைக் அண்ட் சப்போர்ட் தான். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கனவு நமக்கு இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஒரு விஷயம் இருக்கும் நம்ம மைண்ட்லேயே நம்மளுக்கு ஓடிட்டு, இது எப்படியாவது பண்ணிடணும், இந்த விஷயத்தை எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும், இந்த விஷயம் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இது ஒரு நீண்ட நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்கூட்டி வந்து நம்ம வந்து எக்ஸல் எங்களோட கஷ்டத்தில் அன்னைக்கு இருந்தது சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து எக்ஸல் தான் வந்து பெரிய வண்டி. அடடா நம்ம மொத ஒரு வண்டி எடுக்கிறோம், அது எக்ஸல் வந்து புது வண்டி எடுக்கிறோம். அன்னைக்கு இது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட 15 வருஷம் எங்களுக்கு கண்டிப்பாங்க. அது இல்லாத வாழ்க்கை இல்லாதங்கிற மாதிரி அதுதான் என்னோட பாதி நாள் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கே ஹோல் ஃபேமிலிக்கே ஒரு வண்டி, புது வண்டி நம்ம மொத எடுத்துருக்குறோன்னா அந்த எக்ஸல் வண்டி தான் நாங்கள் புதுசாக எடுத்த வண்டி. அதையும் கிட்டத்தட்ட 15 வருஷம் தட்டுன்னு தட்டி எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரி எல்லாருமே ஸ்கூட்டிக்கு மாறிட்டாங்க, நம்ம இன்னும் அந்த எக்ஸல்லையே இருக்கோமே, சரி ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்னு எனக்கு வந்து அப்பப்போ தோணிக்கிட்டே இருக்கும். யாராவது ஸ்கூட்டியில் போனால் கூட சரி நம்மளும் ஸ்கூட்டி வாங்கினா இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் சரி ஓகே நம்மளோட சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்குவோமே அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கி வந்து வேண்டாம் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருந்தேன். இந்த வளையலை பற்றி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க கண்ணாடி வளையல் போட்டு. நீண்ட நாளுக்கு அப்புறம் வளையல் போட்டிருக்கேன் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கனவு அப்படியே அடுத்தடுத்து கட்டத்துக்கு நாங்கள் வளர வந்து வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்போ வேண்டாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இருந்தாலும் புது வண்டி எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படியே அப்பப்போ ஓடிட்டு இருந்தது. சரி ஓகே நம்ம அப்பப்போ ஓட்டுறதுக்கு புது வண்டி எடுத்து அவ்வளோ பட்ஜெட்டில் அமௌண்ட்டை போட்டு நம்ம ஏன் அந்த பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில நாள் ஓகே வேண்டாம், நம்மளுக்கு நம்ம லைஃபுக்கு ஓகே நம்மளோட கமிட்மெண்ட் இவ்வளோ கமிட்மெண்ட்டில் இது ஒரு கமிட்மெண்ட் அதிகப்படுத்த வேண்டாமே, நம்ம இப்படியே போய்க்கலாம், நம்மளுக்கு ஸ்கூட்டியே எக்ஸலே பெட்ரு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு தோணுச்சு, அப்பாவுக்கு ஒரு ஆசை பொண்ணு ஸ்கூட்டி வாங்கி போகணும் அப்படின்னு. பொண்ணோட ஸ்கூட்டியை வந்து அப்பா ஓட்டணும்னு ஆசை, அது ஒரு பக்கம். மெயின் அப்பாவோட ஆசை ஜாஸ்தி. அப்பாவும் ஏதாவது ஆசைப்பட்டாங்கன்னா அதை நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமாக நான் ஆசைப்படுவேன். ஏதாவது அப்பா ஆசைப்பட்டாங்கன்னா அதை நம்ம எப்படியாவது நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அப்பா ஆசைப்படுறாங்க, நமக்காக இல்லாட்டி அப்பா ஆசைப்படுறாங்களே அதுக்காகவாவது செஞ்சிடணுமே அப்படின்னு கூட நிறைய நாள் நினைப்பேன் நான். ஸோ அப்படி ஆசைப்பட்டு வாங்கினது தாங்க ஸ்கூட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்டில் தான் எடுத்திருக்கோம். பட் இருந்தாலும் எங்களுக்கு அது ஸ்பெஷல் தான். நாங்கள் ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா அது புது வண்டி பழைய வண்டியில் இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த வாங்குகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எங்களுக்கு கனவு வந்து நம்ம கைக்கு கிடைக்கிற மாதிரி தானே இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கினது இந்த வண்டி. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வண்டி. ஸோ பரவாயில்ல ஓகே, நாங்களுக்கு வந்து வண்டி நல்ல கண்டிஷனில் இருந்தது. பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரியே இருந்துச்சுங்க. நான் போயிட்டு 2-3 கடை போய் பார்த்தோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் வண்டி வந்து நல்லா இருந்துச்சு. சரி ஓகே மெரூன் கலர் வண்டி நல்லா இருக்கே, கலர் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது. ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் பழைய வண்டி, ஆனால் பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு. பெயிண்டிங் பண்ணியிருந்தனால புது வண்டி மாதிரி இருந்தது. ஆனால் நமக்கு என்ன தோணும், நமக்கு போய் கலர் தான் பார்ப்போம். வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது, இன்ஜின் எப்படி இருக்குது, அது எவ்வளோ நாள் ஓடும், இனிமேல் எவ்வளோ நாள் ஓட்டலாம் அப்படிங்கிறது எதையும் நமக்கு தோணாது இல்லைங்களா? நமக்கு கண்ணுக்கு அழகாக இருக்கா, ஊட்டும் போது நல்லா ஸ்டைலாக இருக்கா, உட்காரும்போது நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, இப்படி தான் பார்ப்போம். பட் நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்ஜின் பார்க்குறது ஓகே, இனிமேல் நம்ம என்ன எத்தனை வருஷத்துக்கு ஓட்ட போகிறோம், அதனோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அதை தான் அவர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டு இருந்தார். கலரோ இல்லை வண்டியோட டிசைனோ அதெல்லாம் பார்க்கல. அவர் வந்து இனிமேல் நம்ம ஓட்ட போகிறோம், எத்தனை வருஷத்துக்கு ஓட்ட போகிறோம், அதுக்கு கண்டிஷனாக வண்டி இருக்கா அப்படிங்கிறத மட்டுமே தான் அவர் எல்லா கடையிலையும் பார்த்தாரு. நான் வந்து விலையும் கம்மியாக இருக்கணும், வண்டியும் நல்லா இருக்கணும், வண்டியும் நம்மளுக்கு கலராக இருக்கணும், பார்க்கறக்கு புதுசாக இருக்கணும், இந்த மாதிரி மட்டுமே நான் பார்த்துட்டு இருந்தேனே தவிர வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறது என்னோட மைண்ட் செட்டில் அப்படிக்கு தோணவே இல்லை. எனக்கு இந்த கலர் வண்டி எடுக்கணுங்கிற தாட்டே சுத்தமாக இல்லை. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனாக இருக்குது, வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது, செகண்டில் எடுத்தாலும் வண்டி பார்க்குறக்கு நல்லா இருக்குது வண்டி, இன்னும் 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு சூப்பராக வச்சு ஓட்டலாம் அப்படிங்கிறத பார்த்து தான் அவர் வந்து எடுத்தார். இதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60,000 வந்துருச்சு, 64,000 வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இதுவே ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்குள்ள வண்டி எடுத்தால் போதுமே அப்படின்னு நினச்சிட்டு அதில் நமக்கு பிடிச்ச கலராக இருந்தால் பரவாயில்லையே, நான் வந்து 2-3 கடை ஏறி இறங்கி பார்த்துட்டு இருந்தேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலி இந்த கடை ஃபஸ்ட்டு கடையே இந்த வண்டி தான் நாங்கள் போய் பார்த்தோம்.
அவர் அங்கே 60 ரூபா சொன்னதையுமே எனக்கு இவ்வளோ விலையில நமக்கு வேண்டாங்க, இந்த கலர் வேண்டாங்க அப்படின்ட்டு 4-5 கடை ஏறி இறங்கணும். அந்த எல்லா கடையிலையும் நான் பார்த்த வண்டி அவருக்கு பிடிக்கல. வண்டி செட் ஆகாது அப்படின்ட்டே போயிட்டே இருந்தோம். அப்புறம் திருப்பியும் கடையிலையும் நம்மளுக்கு முதல்ல எது பிடிக்கிறோமோ அதுதானே கடைசியிலையும் பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அதே கடைக்கு வந்து திருப்பி அதே வண்டி அவரே எடுத்துட்டாரு. சரி ஓகே, இதுதான் ஃபைனல், இதுக்கு மேலே எந்த கடைக்கும் போக வேண்டாம், வண்டி சூப்பராக இருக்குது, கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா 2022ன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க கடைக்காரங்களே வண்டி புக்கை சரியாக பார்க்கல, அடுத்த நாள் தான் வண்டி புக் கொடுத்தாங்க. 2023 நாங்கள் சரி பரவாயில்ல, இவ்வளோ அட்வான்ஸாக வந்த மாடல் தானா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வண்டி எடுத்துகிட்டு வந்தாலே நம்ம முருகரை பார்த்தா தானே சந்தோஷமே. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்துகிட்டு வந்ததையும் ஒரு சர்வீஸ் பண்ணி அப்படி நேரு முருகர் கோயிலுக்கு கொண்டு வந்துட்டோம். குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அந்த அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிறனால கோவிலுக்கு அங்கே போயிட்டு வந்து லேட் ஆயிரும், சரி நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி நாங்கள் வந்து எங்களோட வண்டிக்கு வந்து ஒரு பூஜை போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து ஐயரெல்லாம் வந்து போட மாட்டார், உள்ளே சாவி வச்சு பூஜை பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து எலுமிச்சம்பழி கனி பொட்டு இதெல்லாம் நம்மளே கொண்டு வந்து வச்சு நம்ம வந்து மாலையெல்லாம் சாமிக்குள்ளே உள்ளே கொடுத்துருவாங்க. சாமிக்கு போட்ட மாலை ஒன்று எடுத்து கொடுப்பாங்க, சாவி வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க. பூஜை பண்ணி கொடுத்ததை நாங்கள் கொண்டு வந்து வெளியில் பொட்டு வச்சு மாலையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நீண்ட நாள் கனவு நிறைவேறதுங்கிறது அது பழசோ புதுசோ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எங்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்த அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் வந்து ஒரு வண்டி எடுக்கணும் அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம செய்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டு அந்த விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கிறது 2 பேர்த்துக்குமே நாங்கள் எந்த கட்டத்துலேருந்து வந்திருக்கோம், எப்படி ஒரு அடிமட்ட கட்டத்துலேருந்து எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு மெமரிஸாக வந்துட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா நடந்து போன காலங்கள் இருக்குது. அப்போல்லாம் வந்து கல்யாணம் ஆன புதுசில் வண்டியே இல்லை, எங்களுக்கு வண்டி இல்லாமல் நாங்கள் நடந்து போன காலங்கள் இருக்குது. நிறைய உறவுகள் வீட்டுக்கு போகாமல் கூட இருந்திருக்கோம் வண்டி இல்லாமல். அங்கே போனால் நம்மளை வந்து நல்லா நடத்த மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி இருந்தது இந்த ஒரு கட்டத்துக்கு வரும்போது எங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு கனவு மாதிரியும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சிவன்மலை அப்படியே சூப்பராக சுற்றி பார்த்துட்டு அப்படியே நேராக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எங்களோட சேனல் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.